இன்றைக்கி வந்துட்டு தலை ஃபேஷன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து இந்த நைட் ட்ரெஸ்ஸும் நைட்டையும் எனக்கு ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்ககிட்ட மெட்டீரியல் குவாலிட்டி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. அவங்ககிட்ட இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் இதில் கொடுக்குறேன். அவங்களோட பேஜும் டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்துட்டு அவங்கள செக் பண்ணி பாருங்கள். அவங்ககிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. திருப்பூரில் உள்ள ட்ரெஸ்ஸஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ஈவினிங் டைமில் கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கடை கிளம்பியாச்சு. திடீர்னு மீன் சாப்பிட ஆசை வந்துச்சு. அங்கே இருந்த பாதி மீனோட பேர் எனக்கு தெரியவே தெரியாது. 2-3 மீன் பேர் தான் நமக்கு தெரியும். அவங்க வந்து நிறைய ஏரி மீன் வந்து உயிரோடவே வச்சுருந்தாங்க. பெரிய பெரிய மீனாக இருந்தது. கொஞ்சம் நேரம் வாயை பொளந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் மத்தி இறாவும் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா நமக்கு இதுகளை பற்றி இது மட்டும் தான் தெரியும். அதனால் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டு மத்தியை க்ளீன் பண்ணி அடுத்த நாள் குழம்பு வச்சுக்கலான்னு வச்சுட்டு இறாவை பார்த்தோன்னே எனக்கு திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்துச்சு. ஏன்னா அதுக்கு முந்தின வர சிக்கனில் ஒரு ரோஸ்ட் ரெசிபி வந்து ட்ரை பண்ணேன். அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. சரி அதையே நம்ம வந்துட்டு இறால பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். என்னோடய பிளான் வந்து செம்மையாக சக்ஸஸ் ஆயிடுச்சு. சூப்பராக இருந்தது. நீங்கள் லாங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதே சிக்கன் ரெசிபியை இறால